மகாராஷ்டிராவில் முதலமைச்சரை தேர்வு செய்வதில் இழுபறி நீடிக்கும் நிலையில் ஏக்நாத் ஷிண்டேவை முதலமைச்சராக அறிவிக்க வேண்டும் என்று சிவசேனா கட்சியினர் வலியுறுத்தி வருகின்றனர். 288 உறுப்பினர்களை கொண்ட மகாராஷ்டிர சட்டப்பேரவைக்கு அண்மையில் தேர்தல் நடைபெற்று முடிந்த நிலையில் பாஜக தலைமையிலான மகாயுதி கூட்டணி 235 தொகுதிகளில் மெகா வெற்றியை பதிவு செய்துள்ளது. இதில் பாஜக 132 இடங்களில் வெற்றி பெற்றாலும் தனித்து ஆட்சி அமைக்க இன்னும் 13 இடங்கள் தேவைப்படுகிறது. ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா 57 இடங்களிலும் அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் 41 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளதால் கூட்டணி கட்சிகளுடன் ஆதரவுடன் ஆட்சி அமைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் தனிப்பெரும் கட்சியாக அதிக இடங்களில் வெற்றி பெற்றுள்ள பாஜக தங்கள் கட்சியைச் சேர்ந்த தேவேந்திர பட்னாவிஸை முதலமைச்சராக முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் முதலமைச்சர் பதவியை ஏக்நாத் ஷிண்டேவுக்கு வழங்க வேண்டும் என்று சிவசேனா கட்சி வலியுறுத்தி வருகிறது. பாஜக வெற்றி பெற்றதில் சிவசேனா மற்றும் தேசியவாத காங்கிரஸ் கட்சிகளின் வாக்குகளும் உள்ளதால் பீகார் பாணியை பின்பற்றி குறைந்த இடங்களில் வெற்றி பெற்றாலும் ஏக்நாத் ஷிண்டேவிற்கே முதலமைச்சர் பதவியை வழங்க வேண்டும் என்று சிவசேனா தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இதனிடையே டெல்லி சென்றுள்ள தேவேந்திர பட்னாவிஸ் உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட பாஜக மூத்த தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தினார். மகாராஷ்டிர சட்டப்பேரவையில் பதவிக்காலம் இன்றுடன் நிறைவடைய உள்ளதால் புதிய அமைச்சரவையை உடனடியாக பதவியேற்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது.